ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். யாரெல்லாம் வில்லேஜ்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் லைக் போட்டுருங்க. நான் இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு போகும்போது தம்பி பனங்காய் கொண்டு வந்திருந்தான். ஊர்லலாம் இதை நாங்கள் பனங்கான்னு தான் சொல்லுவோம், சென்னையில் இதை நுங்குன்னு சொல்கிறாங்க. பனங்காய் கொண்டு வந்திருந்தான். ஸோ நேச்சுரலாக நுங்கு வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதுக்கு என்ன பேரோ நீங்கள் வச்சுக்கோங்க. இது பேஸ் என்ன அப்படின்னா தேங்காய் பால், இளநீரோட வழுக்க அந்த சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது இளநீர் பாயசத்தோட பேஸ் தான். நம்ம வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், இளநீர் பாயசம். அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு இளநீரோட தண்ணியை ஊற்றிருக்கேன் அண்ட் அந்த வழுக்கையவே அரைச்சி சேர்த்து சக்கரை தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இது ஏன் அந்த வீடியோ எடுக்க முடியலன்னா, எங்கள் அம்மாவை நான் வீடியோ எடுக்க சொன்னேன், எங்கள் அம்மா சமம் பண்ணி விட்டாங்க. ஆன் பண்ணாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச நுங்குவை ஒன்றும் பாதியமாக அரைச்சி அந்த மில்கில் நம்ம சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. 2 ஏலக்காய், மழைச்சாளர் மாதிரி பாதாமை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள். அப்பா சொர்க்கம். யாரெல்லாம் இந்த சீசனில் நுங்கு சாப்பிட்டீங்க, பனங்காய் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணதுனால செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கிட்ஸில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே கிடைக்கல, காலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நம்மள இதில் அடுப்பில் வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. இது குக் வித்தவுட் ஃபயருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.